ஹாய் கைஸ், வெல்கம் டு அவர் சேனல். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்கன்னு நம்புகிறேன். இன்றைக்கி நம்ம என்ன வீடியோ பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஒரு சாம்பார் ரெசிபி வீடியோ தான் பார்க்க போகிறோம். சாம்பாருக்கு போடுறதுக்காக நான் முருங்கைக்காய், மாங்காய், அதுக்கப்புறமேட்டு கேரட் இதெல்லாம் எடுத்து வச்சுருக்கேன். ஒரு 1/4 கிலோ அளவுக்கு பருப்பு வந்து பார்த்திங்க அப்படின்னா ஊற வச்சுருக்கேன். இது ஒரு 1/2 hour வந்து ஊறட்டும். 2லேருந்து 3 தடவை நல்லா சுத்தமாக வாஷ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமேட்டு ஊற வச்சுருக்கேன். இந்த கேரட் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஊட்டி கேரட்டு, நல்லா பார்க்கவே நல்லா ஒரு பயங்கர ஒரு ஆரஞ்சு கலரில் ரொம்ப சூப்பராகவே இருந்துச்சு. சாம்பாரில் வந்துட்டு கேரட் போட்டு அப்படின்னா அதோட டேஸ்ட்டு ரொம்பவே நல்லாயிருக்கும். நம்ம எந்த காய் போட்டாலும் அது கூட ஒரு கேரட் சேர்த்துக்கிட்டோம் அப்படின்னா அதோட டேஸ்ட் நல்லாயிருக்கும். அதுக்காக ஒரு பெரிய கேரட் சேர்க்குறோம் நான் எடுத்து வச்சுருக்கேன். இது கூடவே ஒரு கத்திரிக்காய் சேர்த்தா நல்லாயிருக்கும். ஒரு 2லேருந்து 3 கத்திரிக்காய் வந்துட்டு கிடைக்கும்னு சொல்லிட்டு தோட்டத்தில் போய் பார்த்தேன். பட் ஆனால் கிடைச்சது என்னமோ ஒரே ஒரு கத்திரிக்காய் தான். மற்றதெல்லாம் வந்து பிஞ்சும் பூவுமாக இருந்துச்சு. அதனால் கிடைச்ச ஒரே ஒரு கத்திரிக்காயை மட்டும் எடுத்துக்கிட்டேன். நீங்கள் வந்து ஒரு 2லேருந்து 3 கத்திரிக்காய் சேர்த்துக்கோங்க. நான் இன்றைக்கி வந்து ஒரு 3 முருங்கைக்காய், ஒரு கத்திரிக்காய், ஒரு கேரட்டு, ஒரு மாங்காய் வந்து எடுத்து வச்சுருக்கேன், நாட்டு மாங்காய். இப்போ வந்து பார்த்திங்கன்னா பருப்பு நம்ம வேக வைக்கிறதுக்கு பருப்பு கூட மஞ்சத்தூள் வந்து சேர்த்துக்கோங்க. ஒரு 1/2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஜீரகம் வந்து சேர்த்துக்கோங்க. ஒரு 3லேருந்து 4 பல்லு பூண்டு வந்து தோல் உரிச்சிட்டு வந்து சேர்த்துக்கோங்க. அது கூடவே வந்து பார்த்திங்க அப்படின்னா கொஞ்சமாக நல்லெண்ணெய் வந்து சேர்த்துக்கோங்க. இது எல்லாத்தையும் சேர்த்துட்டு நம்ம குக்கரை வந்து மூடி போட்டு ஸ்டவ்வில் வச்சுட்டு ஒரு 3லேருந்து 4 விசில் விட்டு எடுத்துக்கோங்க. உங்கள் பருப்பு எந்த அளவுக்கு வேகுமோ அந்த அளவுக்கு வந்து விசில் விட்டு எடுத்துக்கோங்க. நான் வந்து பார்த்திங்கன்னா 3 விசில் விட்டு வந்து எடுக்க போகிறேன். இப்போ வந்து பார்த்திங்கன்னா அடுப்பில் வச்சாச்சு. ஒரு கொதி வந்ததுக்கு அப்புறமேட்டு நான் வந்து மூடியிருக்கேன் பருப்பு. நீங்கள் எப்படி வேணாலும் வந்து வச்சுக்கோங்க. இப்போ தாளிக்கிறதுக்கு பார்த்தீங்க அப்படின்னா சின்ன வெங்காயம் இருந்தால் கண்டிப்பாக சின்ன வெங்காயம் எடுத்துக்கோங்க. அதை இல்லை என்கிட்ட சின்ன வெங்காயம், அதனால் பெரிய வெங்காயம் மீடியம் சைஸில் 3 பெரிய வெங்காயம், 3 தக்காளி, ஒரு பச்சை மிளகாய், ஒரு வரமிளகாய் எடுத்து வச்சுருக்கேன். அது கூடவே நான் முன்ன சொன்ன காய்கறி எல்லாத்தையுமே இந்த மாதிரி கட் பண்ணி வச்சுருக்கேன். கேரட் வந்து பார்த்திங்கன்னா நான் அதிகமாகவே சேர்த்துருக்கேன். ஏன்னா அந்த கேரட் ரொம்பவே நல்லா இருந்துச்சு. மாங்காய் வந்து லாஸ்ட்டாக சேர்க்கணும், அதனால் அதை மட்டும் கட் பண்ணாமல் வச்சுருக்கேன். மற்ற எல்லா பொருளையும் பார்த்திங்க அப்படின்னா கட் பண்ணி வச்சுட்டேன். ஸ்டவ்வில் வந்துட்டு பாத்திரத்தை வச்சுட்டு கடலெண்ணெய் வந்து நான் வந்து ஆட் பண்ணிக்கிறேன். ஒரு 3லேருந்து 4 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வந்துட்டு எண்ணெய் வந்து ஆட் பண்ணிக்கிறேன். இன்றைக்கி நான் செய்ய போகிற சாம்பாரோட அளவு பார்த்திங்கன்னா 6லேருந்து 7 பேர் தாராளமாக சாப்பிடலாம். 1/4 கிலோ பருப்பு வந்து சேர்த்துருக்கேன். அந்த அளவுக்கு வந்து நான் வந்து சொல்கிறேன். நீங்கள் குவான்டிட்டி இன்க்ரீஸ் பண்ணிக்கோங்க. எண்ணெய் வந்து சூடானதுக்கு அப்புறமேட்டு கடுகு சேர்த்துட்டு நம்ம எடுத்து வச்சுருக்க வரமிளகாய், பச்சை மிளகாய் 2யும் சேர்த்துக்கோங்க. கருவேப்பிலை சேர்த்துக்கோங்க. நம்ம கட் பண்ணி வச்சுருக்க வெங்காயம் வந்து சேர்த்துக்கோங்க. வெங்காயம் வந்து இந்த மாதிரி ரஃப்பாக வந்து கட் பண்ணிக்கோங்க. பெரிய வெங்காயம் சேர்த்திங்கன்னா, சின்ன வெங்காயம் சேர்த்திங்கன்னா நீங்கள் கட் பண்ணவே தேவையில்லை, அப்படியே முழுசாகவே போட்டுருங்க. போட்டுட்டு இந்த மாதிரி ஃப்ரை பண்ணி விடுங்க. ரொம்ப வந்து ஃப்ரை பண்ணணும்னு அவசியம் கிடையாது. ஒரு மாதிரி கண்ணாடி பதம் வந்தாவே வந்துட்டு போதும். நம்ம புளிக்குழம்புக்கு தான் வெங்காயம் வந்து ரொம்ப நல்லா வதங்கி வரணும். இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஓரளவுக்கு வதங்கினா போதும், ரொம்ப வதங்கணும் அவசியமே இல்லை. இந்த ஸ்டேஜ் வந்து வதங்கினா போதும். இப்போ வந்துட்டு நம்ம கட் பண்ணி வச்சுருக்க தக்காளி வந்து ஆட் பண்ணிக்கலாம். தக்காளி ஆஸ் யூஸ்வல் நான் சொல்கிற மாதிரி ஸ்கொயராக இந்த மாதிரி வந்து கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. அப்போ தான் வந்துட்டு சீக்கிரமாக வதங்கி வரும். அதில் உள்ள சாரும் வந்து அவ்வளோக்கா வெளியே போகாது. சேர்த்துட்டு இதையும் வந்துட்டு நல்லா ஃப்ரை பண்ணி விடுங்க. வெங்காயம், தக்காளி வந்து பார்த்திங்க அப்படின்னா சாம்பாருக்கு ரொம்ப வதங்கி வரணும்னு அவசியம் கிடையாது. ஓரளவுக்கு வதங்கி வந்தாலே அதுக்கப்புறமேட்டு காய் வேகும்போது அது கூடவே சேர்ந்து வந்து வெந்துடும். தக்காளி வந்து பார்த்திங்க அப்படின்னா மசிச்சு விட்டுக்கோங்க. நீங்களே ரொம்ப வந்துட்டு வேகாமல் இருந்துச்சுன்னா மசிச்சு விட்டுட்டு நம்ம காய்கறி வந்து சேர்த்துக்கலாம். இப்போ வந்து பார்த்திங்கன்னா வெங்காயம், தக்காளி எல்லாமே நல்லா வந்து வதங்கி வந்துடுச்சு. இந்த ஸ்டேஜ் போதும். இந்த மாதிரி வந்துட்டு வதங்கி வந்ததுக்கப்புறமேட்டு நம்ம கட் பண்ணி அலசி வச்சுருக்கோம் இல்லையா, அந்த காய் வந்துட்டு சேர்த்துக்கலாம். உங்கள்கிட்ட இன்னும் பீன்ஸ்லாம் இருந்ததுன்னா பீன்ஸ் கூட சேர்த்துக்கோங்க. அதுவுமே நல்லாயிருக்கும். பீன்ஸு, கேரட்டு, கத்திரிக்காய், உருளைக்கிழங்கு, முருங்கைக்காய், மாங்காய் இது எல்லாமே போட்டோம் அப்படின்னா ரொம்பவே டேஸ்ட்டு நல்லாயிருக்கும். என்கிட்ட இருந்த என்னென்ன காய்கறி இருந்துச்சோ அது எல்லாத்தையும் நான் சேர்த்துக்கிட்டேன். சாம்பாரை பொறுத்த அளவுக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா காய்கறி நம்ம போடுறோம் இல்லையா, அந்த காய்கறியோட டேஸ்ட்டு, அதோட ஃப்ளேவர் எல்லாமே சாம்பாரில் இறங்கி ரொம்பவே நல்லாயிருக்கும். இது கூட மசாலா பொருட்கள் வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கி நான் சாம்பார் தூள் தான் சேர்த்துருக்கேன். ஒரே ஒரு டேபிள் ஸ்பூன் சாம்பார் தூள், கொஞ்சமாக வந்து இந்த காய்கறிக்கு மட்டும் தேவையான அளவுக்கு மஞ்சத்தூள் சேர்த்துருக்கேன். தேவையான அளவுக்கு உப்பு வந்து சேர்த்துருக்கேன். மஞ்சத்தூள் போட்டு ஆல்ரெடி வந்துட்டு பார்த்திங்கன்னா நம்ம பருப்பு வேக வச்சுருக்கோம். அதனால் இந்த காய்க்கு மட்டும் தேவையான அளவுக்கு மஞ்சத்தூள் வந்து சேர்த்து ஸ்டவ்வை வந்து சிம்மில் வச்சுட்டு நீங்கள் வந்து ஃப்ரை பண்ணி விடுங்க. ஒரு 30லேருந்து 40 செகண்ட் போதும் வந்துட்டு ஃப்ரை பண்ணி விட்டுக்கோங்க. காய் வந்து இந்த வெங்காயம், தக்காளியோட எண்ணெயில் வந்து ஃப்ரை ஆகி வரணும் கண்டிப்பாக. அந்த ஃப்ளேவரும் ரொம்ப முக்கியம். அதனால் வந்துட்டு பார்த்திங்கன்னா எண்ணெயில் ஃப்ரை பண்ணி விட்டுக்கோங்க. இந்த அளவுக்கு ஃப்ரை பண்ணி விட்டதுக்கு அப்புறமேட்டு தண்ணி வந்து சேர்த்துக்கோங்க. அந்த காய் வந்து முங்குற அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கோங்க. காய் வெந்து வரணும் இல்லையா, அந்த அளவுக்கு மட்டும் தண்ணி சேர்த்துக்கிட்டா போதும். அதுக்கப்புறம் நம்ம பருப்பெல்லாம் சேர்க்க போகிறோம் லாஸ்ட்டாக, அதனால் தண்ணி ரொம்ப சேர்த்துட வேணாம். இந்த அளவுக்கு காய் வேகிற அளவுக்கு மட்டும் தண்ணி வந்து சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு ஒரு தடவை வந்து உப்பு செக் பண்ணிக்கோங்க. காய்கறிக்கு வேகிறதுக்கு தேவையான அளவுக்கு உப்பு இருக்குதா அப்படின்னு சொல்லிட்டு
பண்ணிவிட்டு மூடி போட்டு மூடி வச்சுருங்க. ஸ்டவ் வந்து பார்த்திங்கன்னா மீடியம் ஃப்ளேமில் வந்து வச்சுருங்க. லோலையும் வைக்க வேணாம், ஹைலையும் வைக்க வேணாம். மீடியம் ஃப்ளேமில் வச்சு ஒரு 10 நிமிஷம் வச்சோம் அப்படின்னா அது வெந்து வந்துடும். அது வேகிற டைமில் இங்கே வந்து மாங்காய் வந்து பார்த்திங்கன்னா கட் பண்ணி வச்சுக்கலாம் நம்ம லாஸ்ட்டாக சேர்க்குறதுக்கு. பருப்பு வந்து நான் விசிலெல்லாம் அடங்கினதுக்கு அப்புறமேட்டு எடுத்துட்டேன். இங்கே பாருங்கள் ரொம்பவே சூப்பராக வெந்து வந்திருக்கு. 1 2மா ரொம்பவும் குழஞ்சி போகாமல் ரொம்பவும் வேகாமல் இல்லாமல் நல்லா பர்ஃபெக்டாக வெந்து வந்திருக்கு. கடையணும்னு தேவையே இல்லை. இந்த மாதிரியே வந்துட்டு நம்ம அப்படியே எடுத்து ஊற்றிடலாம். இது இருக்கட்டும். நம்ம வந்துட்டு காய் வெந்ததுக்கு அப்புறமேட்டு பருப்பு வந்து சேர்த்துக்கலாம். மாங்காவும் லாஸ்ட்டாக வந்து சேர்த்துக்கலாம். மாங்காய் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் கட் பண்ணிவிட்டு சாப்பிட்டு பாருங்கள். சாப்பிட்டு பார்த்துட்டு புளிப்பு ரொம்ப இருந்துச்சு அப்படின்னா ஒரு 2 பீஸ் மட்டும் போடுங்க, போதுமானதாக இருக்கும். இந்த மாங்காய் வந்து பார்த்திங்கன்னா நாட்டு மாங்காய், நல்லா புளிப்பு இனிப்பு ரெண்டுமே கலந்து இருந்துச்சு. அதனால் பார்த்திங்கன்னா ஒரு 6 பீஸ் அளவுக்கு கட் பண்ணி வச்சுருந்தேன். ஆனால் 3 பீஸ் போட்டுட்டு 3 பீஸ் வந்து எடுத்து வச்சுட்டேன். ரொம்ப போட்டோம் அப்படின்னா மாங்காய் ரொம்ப புளிப்பு இறங்கிடும் குழம்புல, அதனால் நல்லா இருக்காது. இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஒரு 7 நிமிஷம் ஆகிடுச்சு. 7 நிமிஷத்துக்கு அப்புறம் நான் ஓப்பன் பண்ணேன். ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா முருங்கைக்காய் தான் செக் பண்ணேன். ஏன்னா முருங்கைக்காய் வந்துச்சுன்னா மற்ற காய்கள் எல்லாமே வந்து வந்திருக்கும் இல்லையா. முருங்கைக்காய் நல்லாவே வெந்து வந்துருச்சு, பார்த்திங்கனாலே உங்களுக்கு தெரியும். அவ்வளோதான். இப்போ வந்துட்டு பார்த்திங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு நம்ம மாங்காய் வந்து சேர்த்துக்கலாம். மாங்காய் வந்து இன்றைக்கி வந்து 3 பீஸ் தான் சேர்க்குறேன். மீதி 3 பீஸ் வந்து நான் எடுத்து வச்சுட்டேன். அதிகமாக சேர்த்தோம் அப்படின்னா புளிப்பு சுவை வந்து அதிகமாக சாம்பாரில் ஆகிடும். அதுக்கப்புறமேட்டு நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா பருப்பு, இந்த பருப்பையும் வந்துட்டு நம்ம சேர்த்துக்கலாம். நம்ம சேர்த்துருக்க மாங்காய், பருப்பு இது எல்லாத்தையும் வந்துட்டு நல்லா வந்து சாம்பாரோட மிக்ஸ் பண்ணி விடுங்க. நல்லா காய்கறி, பருப்பு எல்லாமே ஒன்றோடு ஒன்றா நல்லா கலந்து வர மாதிரி நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு உப்பு வந்து ஆட் பண்ணிக்கோங்க. ஆல்ரெடி நம்ம சேர்த்துருக்க உப்பு காய்கறிக்கு மட்டும்தான் சரியாக இருக்கும். அதனால் இப்போ நம்ம பருப்பு எல்லாம் சேர்த்துருக்கோம் இல்லையா, பருப்பு எக்ஸ்ட்ரா தண்ணி எல்லாமே சேர்த்துருக்கோம். அதுக்கு உப்பு வந்து கண்டிப்பாக பத்தாது. அதனால் இன்னும் கொஞ்சம் வந்து உப்பு வந்து நான் சேர்த்துக்கிறேன். நீங்கள் வந்து உப்பு செக் பண்ணி பார்த்துட்டு உப்பு வந்து உங்களுக்கு தேவை அப்படின்னா வந்து சேர்த்துக்கோங்க. கல் உப்பு சேர்த்துருக்கிறதுனால இன்னொரு தடவை வந்து பார்த்திங்க அப்படின்னா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு இப்போ வந்து மாங்காய் வந்து நம்ம வேக வச்சிடலாம். இதுக்கு மூடியெல்லாம் இதுக்கப்புறமேட்டு போடணும்னு தேவையே கிடையாது. காய் எல்லாமே வெந்துருச்சு இல்லையா. மாங்காய் மட்டும் ஒரு 2லேருந்து 3 கொதி வந்துட்டு இந்த மாதிரி வந்துச்சுன்னா மாங்காய் வந்து வெந்து வந்துடும். மாங்காய் வந்து முழுசாக வந்து வேக விட்டுறாதீங்க. ஒரு 50 to 60% ஃபஸ்ட்டு வந்துட்டு வெந்தால் போதும். அதுக்கப்புறமேட்டு பார்த்திங்க அப்படின்னா நம்ம 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மல்லித்தூள் வந்து கடைசியாக வந்து சேர்த்துக்கலாம். இதோட ஃப்ளேவர் சாம்பாருக்கு ரொம்பவே நல்லாயிருக்கும். அதுவும் இல்லாமல் நம்ம சாம்பார் வந்து பார்த்திங்கன்னா நான் காமிச்சிருக்கேன் இல்லையா, இந்த மாதிரியான ஒரு தண்ணி கன்சிஸ்டன்சியில் தான் வைக்கணும். நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணதுக்கு அப்புறமேட்டு பார்த்திங்கன்னா அதுவே வந்து திக்னஸ் கொடுத்துரும். ஃபஸ்ட்டே நம்ம திக்காக வச்சிட்டோம் அப்படின்னா ஸ்டவ் ஆஃப் பண்ணதுக்கு அப்புறமேட்டு அது பருப்பு கடையல் மாதிரி ரொம்பவே வந்துட்டு திக்காகிடும். அதனால் இந்த தண்ணி கன்சிஸ்டன்சிக்கு வந்து நீங்கள் வச்சுக்கோங்க. நம்ம சேர்த்துருக்க பருப்பு, அதுக்கப்புறமேட்டு நம்ம சேர்த்துருக்க அந்த மல்லித்தூள் இது எல்லாமே பார்த்திங்கன்னா நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணதுக்கு அப்புறமேட்டு ஆட்டோமேட்டிக்காக நம்ம சாம்பாருக்கு திக்னஸ் வந்து கொண்டு வந்துடும். மாங்காய் வந்து பார்த்திங்க அப்படின்னா இப்போ ஒரு 70% வந்து குக் ஆகியிருக்கு. அவ்வளோதான் வந்துட்டு இப்போ ஆல்மோஸ்ட் நம்மளுக்கு வந்து சாம்பார் வந்து ரெடி ஆகிடுச்சு. மல்லித்தூள் நம்ம சேர்த்துருக்கோம் இல்லையா, அது வந்து ஒரு 2லேருந்து 3 கொதி வந்ததுக்கு அப்புறமேட்டு கடைசியாக வந்து பெருங்காயத்தூள் வந்து நான் வந்து சேர்த்துக்கிறேன். ஒரு 1/4 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு பெருங்காயத்தூள் வந்து கம்மியாக சேர்த்துக்கிட்டாலே வந்து போதும். உங்கள்கிட்ட பெருங்காய கட்டி இருந்துச்சுன்னா நம்ம எண்ணெய், கடுகு, கருவேப்பிலை போட்டு தாளிக்கிறோம் இல்லையா, அந்த ஸ்டேஜ்லேயே நீங்கள் பெருங்காய கட்டி போட்டு தாளித்து விட்டுட்டிங்க அப்படின்னா போதும். லாஸ்ட்டாக பெருங்காயத்தூள் வந்து சேர்க்க தேவையில்லை. பெருங்காய கட்டி இல்லாதவங்க பெருங்காயத்தூள் லாஸ்ட் வந்து சேர்த்துக்கோங்க. ஃப்ரெஷ்ஷான கருவேப்பிலை வந்து பார்த்திங்க அப்படின்னா லாஸ்ட்டாக வந்து நம்ம சேர்த்துக்கலாம், ஒரு 4லேருந்து 5 பீஸ் அளவுக்கு. இதோட ஃப்ளேவருமே சாம்பாருக்கு ரொம்பவே நல்லாயிருக்கும். அப்புறம் நாட்டு மல்லி வந்து பார்த்திங்க அப்படின்னா சந்தையிலேருந்து அம்மா வாங்கிட்டு வந்திருந்தாங்க. இது வந்து நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணதுக்கு அப்புறமேட்டு தான் கட் பண்ணி சேர்க்க போகிறோம். கருவேப்பிலை போட்டு ஒரு கொதி வந்ததுக்கு அப்புறமேட்டு பார்த்திங்க அப்படின்னா நம்ம வந்து ஸ்டவ் வந்து ஆஃப் பண்ணிடலாம். மாங்காவும் பார்த்திங்க அப்படின்னா ஒரு 80% குக் ஆகிருக்கிற இந்த ஸ்டேஜ் வந்து போதும். முழுசாக வந்து குக் ஆகிடக்கூடாது. முழுசாக குக் ஆகிருச்சு அப்படின்னா புளிப்பு வந்துட்டு ரொம்ப இறங்கிடும். இப்போவே வந்து புளிப்பு இறங்கிருச்சு அப்படின்னா நம்ம நைட்டுக்கு இந்த மாதிரிலாம் வந்து சாப்பிட முடியாது வச்சு, உடனே சாப்பிட்ற மாதிரி ஆயிரும். அப்படி புளிப்பாயிருச்சுன்னா ஒன்று பண்ணுங்கள், மாங்காயை தனியாக எடுத்து வச்சுருங்க. ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டேன். நான் ஆஃப் பண்ணதுக்கு அப்புறமேட்டு இந்த மாதிரி மல்லி இலையை குட்டி குட்டியாக கட் பண்ணி சேர்த்துக்கிறேன். தாராளமாக உங்களுக்கு எவ்வளோ மல்லி இலை தேவைப்படுமோ அந்த மாதிரி சேர்த்துக்கோங்க. இந்த மல்லி இலையோட ஃப்ளேவருமே சாம்பாருக்கு ரொம்ப இம்பார்ட்டண்ட்டு. நாட்டு மல்லி கிடைச்சாலும் நாட்டு மல்லி சேர்த்துக்கோங்க, நார்மல் மல்லி இலை இருந்தாலும் அந்த மல்லி இலை சேர்த்துக்கோங்க. எப்படியாவது ஆனால் மல்லி இலை வந்து கண்டிப்பாக வந்து சாம்பாருக்கு தேவை, அதை வந்து சேர்த்துக்கோங்க. அவ்வளோதான், நம்மளுக்கு சாம்பார் ரெடி ஆகிடுச்சு. நான் ஸ்டவ்வும் வந்துட்டு முன்னாடியே ஆஃப் பண்ணிட்டேன். மல்லி இலை சேர்த்துட்டு ஒரு தடவை வந்து மிக்ஸ் பண்ணி விடுங்க. மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு நீங்கள் உப்பு எல்லாம் வந்துட்டு லாஸ்ட்டாகவும் ஒரு தடவை வந்து செக் பண்ணிக்கோங்க.
இன்றைக்கி காரம் வந்து பார்த்திங்கன்னா நான் ரொம்ப ரொம்ப மைல்டாக சேர்த்துருக்கேன். ஏன்னா எனக்கு வாய் புண்ணு, என் பையனும் காரம் வந்து சாப்பிட மாட்டான். அதே மாதிரி கேரட்டும் நான் வந்து அதிகமாக சேர்த்துருக்கேன். ஏன்னா என் பையன் வந்து பார்த்திங்க அப்படின்னா சாம்பாரில் போட்ட கேரட் வந்து விரும்பி சாப்பிடுவான் பிசைஞ்சு கொடுத்தோம் அப்படின்னா. அதுக்காக நான் வந்து அதிகமாக சேர்த்துருக்கேன். நீங்கள் வந்து கேரட் வந்து கம்மியாகவே சேர்த்துக்கோங்க. இன்னும் உங்கள்கிட்ட என்னென்ன காய்கறி பீன்ஸ் இருந்தாலும் அதுவும் வந்து சேர்த்துக்கோங்க. செஞ்சு பார்த்துட்டு எப்படி வந்துச்சுன்னு சொல்லுங்கள். சாம்பார் வந்து பார்த்திங்க அப்படின்னா இட்லி, தோசை, சாதம், சப்பாத்தி எல்லாத்துக்கூட வச்சு சாப்பிடவும் ரொம்பவே சூப்பராக இருக்கும். அவ்வளோதான் கைஸ், முடிஞ்சது ரெசிபி. மறக்காமல் செஞ்சு பார்த்துட்டு எப்படி வந்துச்சுன்னு நீங்கள் கமெண்ட்டில் என்னோட ஷேர் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நம்புகிறேன். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. நம்ம வீடியோக்கு ஒரு லைக் கொடுங்க. இன்னும் ஒரு யூஸ்ஃபுல்லான வீடியோவில் உங்களை வந்து மீட் பண்ணுறேன். அன்டில் டேக் கேர் அண்ட் பை கைஸ்.